வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே சூப்பரான கருவாடு மாங்காய் போட்டு தாங்க குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியணும். வடகம் இருந்ததுன்னா வடகம் போட்டுக்கோங்க. வடகம் எல்லா மளிகை கடையிலையும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நல்லா கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு நான் 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு வந்து 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு தாங்க நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். ஸோ மாங்காய் போடுறதுனால நம்ம வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் போடணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் எல்லாமே வீட்டு மசாலா வச்சு தான் பண்ணுறதா இருக்கும். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள்ன்றதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க காரத்தை. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு, உப்பு வந்துட்டு இதில் நார்மலாக நம்மளுக்கு கருவாடில் வந்து நிறைய உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். காயெல்லாம் வந்துட்டு நம்ம மூடி வச்சாக்கா சீக்கிரமாக நம்மளுக்கு காய் வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்துட்டுருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு, இன்றைக்கி நான் வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ மாங்காவும் வந்துட்டு இது கூடவே போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடு மாங்காய்லாம் வந்துட்டு சீக்கிரத்தில் நம்மளுக்கு வெந்துடும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக நம்ம போடுறோம். காயெல்லாம் வெந்தவுடனே லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பாருங்க மாங்காய் போட்டாச்சு. நல்லா மூடி வச்சுருங்க. உடனே ஒரு கொதியிலேயே நம்மளுக்கு மாங்காய் கருவாடெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும். குழம்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த வெந்து வரும்போது கரெக்டாக நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து கூழு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூழுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்போ. ஸோ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சமாக திக்னஸ் ஆகணும். அதுக்காக கொதிக்க வச்சிடலாம். இன்னும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போடாதீங்க. போட்டாக்கா நம்மளுடைய கருவாடு வாசனை வந்துட்டு டாமினேட் பண்ணிடும். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் வாசனை வரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி யூஸ் பண்ண மாட்டேன் இந்த குழம்புக்கு. மூடி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு உடனே சட்டுன்னு அந்த மாங்காய்லாம் வெந்து வந்துடும்.
மாங்காயில் சீக்கிரமாகவே வெந்துடும் மாங்காய் கருவாடெல்லாம். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக நம்ம போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கனாக்கா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ மாங்காய் புளிப்பு இருந்ததுன்னா புளி வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி புளிப்பு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.